மீனா, உங்க அம்மா வந்ததும் வராததுமா எங்க போறாங்க? அது சும்மா கோயில பாத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. சரி வாங்க, நம்மள உள்ள போலாம். உள்ள போலாம். சரி வா. இன்னைக்கு அந்த பாரதி கண்டிப்பா சுமங்கலி பூஜை பண்ண போறதில்ல. அவ்வளவு ஏன், அவ சுமங்கலியாவே இருக்க போறதில்ல. இந்த நிமிஷம் தாலி இல்லாம மூலி மாதிரி நின்னுட்டு இருப்பா. அந்த கண்கொள்ளா காட்சிய பாக்குறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஏய் நந்தினி, இப்ப ஏன் நீ ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? இன்னும் தாலி மாட்டறையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அததான் தூக்கி புத்துல போட்டுட்டோம்ல, இன்னும் ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல மித்ரா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரு பொண்ணோட தாலி விஷயத்துல விளையாடுறது ரொம்ப தப்பு மித்ரா. இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஆபத்தாயிட போகுது. ஐயோ நந்தினி, உனக்கு இந்த பாரதியோட தாலி விஷயத்த சொன்னதே தப்பா போச்சு. அதனாலதான் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமலே இருந்திருப்பேன். இப்படி பதட்டத்திலே இருந்து நீ என்ன போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. ஏன் மித்ரா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு, அதான் உன்கிட்ட சொன்னேன். நீ யோசிக்கிற அளவுக்குலாம் இப்ப எதுவுமே நடக்க போறதில்ல. நான் உன்னை சொல்லட்டுமா, உன்னை பார்த்தா நீ லண்டன்ல தான் இவ்வளவு நாள் இருந்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. இதெல்லாம் உனக்கு புரியாது. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால உனக்கு தாலியை பத்தி எந்த பயமும் இருக்காது. அம்மா தாயே, நீ எதுக்காக எனக்கு இவ்ளோ பெரிய சோதனையை கொடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியல. தாலி கழுத்துல இல்லாம இந்த சுமங்கலி பூஜையை பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லதான். ஆனா ஆதியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் நான் இந்த பூஜையை பண்ணாம இருந்தா அது தப்பாயிடும் தான் நான் இந்த பூஜையை பண்றேன். இதுல குத்தம் குறை இருந்தா நீதான் என்ன மன்னிக்கணும் தாயே. ஆதிக்கு எந்த ஆபத்து வராம நீதான் காவல் காக்கணும். பாரதி, இங்கேதான் இருக்கியா? பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் பாட்டி. பாரதி, உன் முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா பாரதி? எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. மனசார அம்மனை வேண்டிக்க, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. சரிங்க பாட்டி. பாரதி, ஆமீனா, சுமங்கலி பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்ட போல இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுமங்கலி பூஜைங்கிறது தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிற ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் முக்கியமான ஒரு பூஜை. என்னதான் உன் புருஷன் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவரு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ பூஜை பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரதி, அதான் சாமி சொல்லிட்டாருல்ல, நீ சீக்கிரமா பூஜையை ஆரம்பி. சரிங்கம்மா. பாரதி, அம்மனை நல்லா வேண்டிக்கோ. பிரிஞ்சிருக்கிற உன் புருஷன் சீக்கிரமே உன் கூட வந்து சேர்ந்துருவாரு. மற்றவங்களுக்கு வேணா இது புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கும் எனக்கும் உண்மை என்னன்னு நல்லாவே தெரியும். என்ன நான் சொல்றது சரிதானே? ஏண்டி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்காதா? கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா. பாரதி, ஒரு நிமிஷம். ஆமா, உன் கழுத்துல இருந்த தாலி செயினங்க காணோம். நான் இப்பதான் கவனிச்சேன். அட ஆமா. அட கடவுளே, நான் இதை கவனிக்கவே இல்லையே. அதான் பாரதி ஒரு மாதிரியா இருந்தாலும். பாரதி, உன் கழுத்துல இருந்த தாலி செயின் எங்க? பாரதி, பாட்டி தான் கேக்குறாங்கல்ல. பெரியவங்க உன்னை பிடிக்காதவங்களா இருந்தாலும் நீ பண்ற சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. தாலி எங்கன்னு பதில் பேசு. இப்படி கல்லு மாதிரி நிக்கிற. பாரதி, இங்க என்ன நடக்குது? நீ தாலி திருடு போன விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கணும். இப்ப மித்ரா கவனிக்காம போயிருந்தா நீ தாலி இல்லாம தானே இந்த பூஜையை பண்ணி இருப்ப. பாரதி, நீ இந்த பூஜையை பண்ணக்கூடாது. தெரிஞ்சே ஒரு தப்ப பண்ணா அது பாவம் பாரதி.
பாரதி புரியுதா உனக்கு? உனக்கு பூஜை பண்ணவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கழுத்துல தாலி இல்ல, எவ்வளவு திமிரு இருந்தா சுமங்கலி பூஜை பண்ணுவ? நீ எல்லாம் இந்த இடத்துல நிக்கவே தகுதி இல்லாதவ. மரியாதையா வெளியே போ. நீ மத்த பொண்ணுங்களோட தாலியோட எல்லாம் விளையாட பாத்திருக்க. நீ இவ்ளோ பெரிய சுயநலவாதியா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல பாரதி. உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பூஜையும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு நடை கட்டுற வழிய பாரு. மித்ரா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப பாரதிய பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சொன்னா உனக்கு புரியவும் போறதில்ல. நீ தாலி விஷயத்துல இப்படி பண்ணதை நினைச்சு பயத்துல இருக்க மித்ரா. அம்மா தாயே, மித்ரா பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாருங்க, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பாரதி அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டா? கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி வச்சுட்டு பூஜை பண்ண வந்தாளா? திருடு போயிடுச்சுன்னு சொன்னத நீங்க எல்லாரும் தானே கேட்டீங்க. இங்க பாருங்க, பாரதிய நீங்க எல்லாம் இப்படி பேசுறது சரி கிடையாது. அத்தை, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நீங்க எதுக்கு பாரதிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பாத்திருக்கா? கேட்டா பதில் கூட பேசாம நிக்கிறா. ஏய் பாரதி, முதல்ல நீ வெளியில போ. அடுத்தவங்க ஏதோ பேசுறாங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. இல்ல பாட்டி, அம்மன் என்ன சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அம்மனுக்கு நேர்த்தி கடன் பண்றதுக்காக தேங்காய் அம்மனோட பாதத்துல உடைக்கிறதா நான் வேண்டியிருக்கேன். பூஜை பண்ண முடியாம என் புருஷன் உயிர் போயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என் புருஷன் உயிருக்காக நான் ஏன் உயிரை தரேன்? ஐயோ, தாலி இல்லாம அவமானப்பட்டு பூஜை பண்ணாம வெளியே போறேன்னு சொல்றதை விட புருஷன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கழுத்துல தாலி இல்லாத மனைவி உயிரை கொடுக்க துணிஞ்சான்னு சொல்லி இந்த ஊரு பேசட்டும். அந்த 108 தேங்காவையும் நான் ஏன் தலையில உடைச்சுக்கிறேன். அதுக்குள்ள என் புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம அந்த அம்மன் காப்பாத்துவான். ஒருவேளை நான் உயிரோட இருந்தா அம்மன் என் கழுத்துல அந்த தாலியை கண்டிப்பா ஏத்துவான். இது அந்த அம்மன் மேல சத்தியம்.